சிவா நண்பர்களுக்கு கோமல் காசையர் வணக்கம். இது கோமல் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அழகியநாத சுவாமி ஆலயம் என்ற ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயத்தின் எதிரே உள்ள இது திருக்குளம். இதுவரை குளமாக இருந்தது. இப்பொழுது ஆலயம் எழுப்பப்பட்டு மீண்டும் புனரமைக்கப்பட்டு பூஜைக்கு முறையாக கொண்டு வரப்படுவதால் அது தீர்த்தமாகிறது. தீர்த்த வடிவாகவே பெருமான் இருக்கிறார். தீர்த்தன் சிவலோகன் என்றெல்லாம் சொல்வார்கள் மறைவாக்குகள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருக்குளம். 4 புறமும் எல்லாமே அந்த இயற்கை வளங்களாகிய இயற்கை சக்தியின் கொடையாகிய மரங்கொடி செடிகள் எல்லாம் நிறைந்து அப்படிப்பட்ட தாமரை முன்னதாக அல்லிகை செடிகள் எல்லாம் நிறைய மலர்ந்து இருக்கும். அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திருக்குளம். அது இந்த ஆலயத்தின் எதிரே சுவாமியின் பார்வைக்கு எதிரே ஒரு அரச மரத்தை இங்கே ஒரு கன்றாக வைத்தது. இப்பொழுது அதில் ஒரு மரம் என்னன்னா அது 3 மரங்களாக வளர்ந்திருக்கின்றன. அது பிரம்ம விஷ்ணு ருத்ரன் வைத்திருக்கலாம். இந்த ஒரு மரம் 5 பிரிவாக இருக்கிறது. இந்த கீழே 1 2 3 4 5 பிரிவாக ஒரு மரம் அதில் பிரிந்திருக்கிறது. இது ஒரு 5 எழுத்தை குறிக்கும். இதையெல்லாம் நான் புரிந்து கொள்ள வேண்டும். சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய இறைவன் தம்மை வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய மகிமை. இந்த அடுத்து உள்ள மரம் 2 சிவம் சக்தி என்று சொல்லுவோம் இல்லையா, 2 பிரிவுகளாக அப்படி அமைந்திருக்கிறது. சிவாய நம. 2 பிரிவுகள் 1 2. இந்த ஒரு மரம் பார்த்திங்கன்னா தானு என்று சொல்லுவான். பெருமான் தான் ஏகன் என்று சொல்வார்ல. ஏகன், அப்புறம் பிறகு அநேகன், தானு என்று சொல்வார்கள். அதேபோல் தனி மரமாக இந்த 3 மரங்களாக பிரம்ம விஷ்ணு ருத்ரன் என்று சொல்லுவாங்க. அப்படி விரிந்திருக்கிறது. இறைவனுடைய பெருமைகள் இதெல்லாம் யார் சொல்ல முடியும்? இது 5 பிரிவுகளாக இருக்கின்றன. 1 2 3 4 5. சிவாய நம. இதனுடைய மகிமையெல்லாம் பிற்பாடு தான் எல்லா அன்பர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்த ஆலயம் இப்பொழுது நான் முன்னெடுத்து சென்று பிற அன்பர்களுடைய உதவி, என்னுடைய தனிப்பட்ட எங்கள் குடும்பத்தார்களுடைய ஈடுபாடு, அப்புறம் ஊரில் உள்ள சில ஒரு குறிப்பிட்ட அன்பர்கள் தாமாக பங்கேற்கக்கூடிய அப்படிப்பட்ட நல்விதியுடைய மக்களை மட்டுமே தான் ஈடுபடுத்துவது. அப்படியெல்லாம் ஈடுபட்டு இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு வருகிறது. ஒரு அழிவு நிலையிலே இருந்தது, எடுத்து இப்பொழுது கட்டப்பட்டு வருகிறது. சிவாய நம. அதற்காக உள்ளது பின்னால் விநாயகருக்கு ஒரு ஆலயமும் முருகப்பெருமானுக்கு ஒரு ஆலயமும், முன்னதாக இங்கே தனியாக ஒரு லிங்கமூர்த்தி இருந்தார், அவருக்கு ஒரு ஆலயமும் கூட எடுத்து கட்டப்பட்டு வருகிறது.